நான் பேராசிரியர் முத்துவேலு, செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர். தாய்மண் நமக்கு தந்த நல்ல வரமே மரம். பசுமை, இனிமை இரண்டையும் தருவது மரம்தான். அறிவியல் முறைப்படி அது உயிர்காற்றாம் ஆக்சிஜனையும் நமக்கு தருகிறது. மரம் என்பது பிற நாட்டினருக்கும் பிற மொழியினருக்கும் அது உயிர் என்ற அளவில்தான் அமைகிறது. ஆனால் உலகத்தின் மூத்த குடிமக்களாக இருக்கிற நமக்கோ அது ஒரு உயிர் மட்டுமல்ல, ஒரு உறவாகவும் இருக்கின்றது. சங்க பாடல் கவிஞன் ஒருவன் மரத்தை தலைவியின் அக்கா என்ற உறவிலே அழைத்து பேசுகிறான். காதல் உணர்வோடு வருகிற தலைவன் தன்னிடம் கொஞ்சி பேசுகிற பொழுது அவனை தடுத்து நிறுத்தி, இந்த புன்னை மரத்தில் இருந்து பேச வேண்டாம், ஏனென்றால் இவள் என் அக்கா என்று சொல்லி அடுத்த இடத்திற்கு அவளை அழைத்துச் செல்கிறாள் அந்த தலைவி. என்றால் உயிர் மட்டுமல்ல, அது உறவு என்று மரத்தை உயர்வாக கருதிய ஓர் இனம் தமிழினம். எனவே நம்முடைய உயிர் தழைக்க வேண்டுமென்றால், உறவும் தழைக்க வேண்டுமென்றால் நாம் மரம் நட வேண்டும். மரம் என்பது அது இன்றைக்கு நட்டால் நாளைக்கு பயன் தருகிற ஒரு மந்திர செயல் அல்ல. அது நமக்கு பின்னால் 100 ஆண்டுகள் இருந்து நம் பெயரை நிலைநாட்டி இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளமாகவும் தடமாகவும் இருந்து நம்முடைய பெயரை நிலைநிறுத்தி செய்வது. எனவே நம்முடைய வாழ்க்கையின் பதிவாக மட்டுமல்லாமல் இந்த மண்ணின் வளத்திற்காகவும் மரம் தருகிற நிழலும் கனிகளும் வருங்கால சந்ததியரும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவும் பூமி வெப்பமடைந்து வருகிற இந்த நாளில் பூமியின் வெப்பத்தை குறைப்பதற்கு தனி மனிதன் ஒருவன் செய்யக்கூடிய ஒரு முயற்சி என்னவென்றால் மரம் நடுதல் தான். மரம் நடுதல் மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு நன்மை செய்கிற, தனி மனிதன் செய்கிற முயற்சி என்ற வகையிலே நான் மரம் நடுதல் என்கிற இந்த செயலை வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். இந்த மாபெரும் செயலை செய்து கொண்டிருக்கிற, இந்த மகத்தான பணியை செய்து வரும் அனைத்திந்திய கனவு அறக்கட்டளைக்கும் அதன் இயக்குனர் இளவல் கார்த்திகேயனுக்கும் என் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றேன். இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய அறக்கட்டளை நிறுவனத்தார் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.